ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சூப்பரான ஒரு பழமான ஒரு பாட்டு. ஸோ என்ன பழம்? அந்த பாட்டு இல்லை, அது திருமலையில் இருந்த இந்த பாட்டு. இது வந்து புதுசா ஒரு படத்துல இருந்து ஒரு பாட்டு. அதே மாதிரி அந்த இதில் என்ன சொல்லுவாங்க, வேற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த சொல்லுவாங்க அந்த வேர்டிங் மட்டும் ஏன்னா அந்த பாட்டு வந்து அந்த டைமில் வேற லெவலில் ஒரு ஹிட் சாங்கு. நம்ம விஜய் சார் அண்ட் ஜோதிகா மேம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு அதை கேட்டோடனே எனக்கு வந்து அந்த சாங் தான் ஞாபகம் வந்துச்சு, பப்பாளி பழமே. எஸ், இதுதான் பாட்டு பேர். ஸோ எந்த படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா மீசைய முறுக்கு. எஸ். ஸோ இதை வந்து நம்ம டைரக்ட் பண்ணியிருக்கிறது, மியூசிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஹிப்ஹாப் தவிலா சார் தான். இதில் ஆல்ரெடி நம்ம சாங் பார்த்தோம், வேற லெவலில். எஸ், 10க்கு 10. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ அதில் இருந்தால் வந்து நெக்ஸ்ட்டு பாட்டு வந்திருக்கு. ஸோ அதுவுமே வேறு லெவலில் இருக்கும். தெரியாது, நம்ம ஹிப்ஹாப் தமிழா சாங்லாம் வேறு லெவலில் தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உள்ள ட்ரெண்டு, ஃபஸ்ட்டு உள்ள ட்ரெண்டு எல்லாம் சேர்த்து வச்சு அவங்க ஒரு கலவையாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுவும் வந்து சம்திங் ஸ்பெஷல் சாங்காக தான் இருக்கும். ஸோ இதில் யார் நடிச்சிருக்காங்க கூடனா கீதிகா சர்மா அவங்க, அதுக்கப்புறம் எஸ். ஸோ இந்த படத்தில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்குது. இது வந்து மீசை முறுக்கு 1 வந்து சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஒரு டைலாக் ஒன்று விவேக் சார் தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசை முறுக்கு. ஸோ அதுக்கு இது செகண்ட் பார்ட். இது ஆல்ரெடி சின்ன டீசர் விட்டதாங்க, நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது தான். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த பாட்டை ஃபஸ்ட்டு கேட்கலாம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்கு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ள போகலாம். சிறந்த பரிசு சாரகாமா கார்வான். இது வேற look. இது கொஞ்சம் பழைய 80s 70s. ஒரே பேர் தான், இதோட டைம் டிராவல் மாதிரி. ஓகே. பப்பாளி பழமே தக்காளி போல பக்காவான ஜனியும் நசுக்குறிய, மிட்டாயி கடைய பட்டாசு நடைய மிட்டாவா மனசுல மிதக்குறிய, கலக்குறிய இழுக்குறிய, எபி அது ஜானியும் மினுக்குறிய, முசுக்குறிய உருக்குறிய, எது வச்சாமி குழம்பா மனக்குறிய. லட்சுமி 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 வந்து டச்சுமி டச்சுமி டச்சுமி, நச்சினே நச்சினே நச்சினே, தாமரை இச்சினி இச்சினி இச்சினி. கருக்கலுக்க வாப்பே அண்ணன் தண்டன வாப்பே, பகல தூக்கின வந்தா 8 ரூபாய் கொழுப்பு, நட்புக்கு மதிப்பு எக்கச்சக்கம் இருக்கு, கண்ணால கட்டிக்கினா தானா வரும் பொறுப்பு. பாடிகாடு ஜங்ஷனு பக்கத்துல சிம்சனு, கானா வச்சா தகல கட்டும் நம்ம பங்கனு, பீச் ஸ்டேஷனு பெல் பாட்டம் ஃபேஷனு, கோலாறு குத்தாக்கா எத்துடுவோம் டியூஷனு. ஜிலாடி பிள்ளைங்கெல்லாம் ஜிலாடி, கானா பாடினாலே மெட்ராஸ் தான் முன்னோடி. ஜிலாடி பிள்ளைங்கெல்லாம் ஜிலாடி, கானா பாடினாலே நம்ம மெட்ராஸ் தான் முன்னோடி. பப்பாளி பழமே தக்காளி போல பக்காவான ஜனியும் நசுக்குறிய, மிட்டாயி கடைய பட்டாசு நடைய மிட்டாவா மனசுல மிதக்குறிய, கலக்குறிய இழுக்குறிய, எது எதுக்கு ஜானியும் மினுக்குறிய, முசுக்குறிய உருக்குறிய, எது வச்சாமி குழம்பா மனக்குறிய. லட்சுமி 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 வந்து டச்சுமி டச்சுமி டச்சுமி, ஃப்ரீயா இருக்கணும். டச்சுமி டச்சுமி
எஸ் வேற லெவல். எஸ் இந்த சாங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக சொன்னாங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு வேற லெவல் வெறித்தனமான சாங் மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே சொல்ல போனால் தெரியல எல்லாத்துக்கும் எப்படி இப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து அது வந்து இப்போ உள்ள இந்த இதில் வந்து ஒரு ஃபேவரேட் சாங்னு சொல்லலாம். அந்த 10 விட எனக்கு வந்து இன்னொரு லெவலில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அவங்களோட டான்ஸாக இருக்கட்டும், அவங்களோட விஷயமா இருக்கட்டும், அந்த லிரிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட அந்த கிராமத்து இதை கொஞ்சம் டச் பண்ணி வந்தது. நேத்து வச்ச மீன் குழம்பா, மண்ணக்கறி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கரெக்ட். So, ஏன்னா இப்போ உள்ள இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபேன்சியான வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த 10 அது பார்த்தாலுமே அது வந்து கொஞ்சம் அந்த ஃபேன்சியான டைப்பு. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அந்த லிரிக்ஸும் வச்சு அந்த லிரிக்ஸ் இந்த ட்ரெண்டில் வந்து இவ்வளோ அழகா இவ்வளோ என்ன சொல்லுவாங்க, அந்த மியூசிக்கும் அவங்க டான்ஸுக்கும் அவங்களோட பாடின விதத்துக்கும் வந்து எனக்கு தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரான ஒரு பாட்டு. கண்டிப்பா அந்த இதுல வந்து நடுவில் ஒரு கானா இதுவுமே அவங்களுமே பாடிடுறாங்க. நல்லா இருந்துச்சு அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கறதுக்கு. அப்புறம் ஹிப்ஹாப் தமிழ் அவங்க வந்து நல்லா டான்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த லாஸ்ட்ல ஒரு சின்ன டான்ஸ் பண்றாங்க, சூப்பரா ஆடிடுறாங்க. அதுவும் அந்த சைத்ரா அவங்களுமே அழகா அவங்களுக்கு கம்பேர் பண்ணி சூப்பரா அந்த இதுக்கு வந்து அவங்க ரொம்பவே சூட்டாக இருந்தாங்க. ரொம்ப அந்த அழகா கிராமத்து பொண்ணு மாதிரியே கரெக்ட். அந்த செலெக்ஷன்லாம் நம்ம டைரக்டர் சார், நம்ம ஹிப்ஹாப் தமிழக சார் வந்து சூப்பராகவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலுக்கு அவங்களும் இந்த ரோலுக்கு இவங்களும் கரெக்டாக இருப்பாங்கிறது எவ்வளோ அழகாக யோசிச்சாங்கன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே நல்லா அந்த கிராமத்து டச் ஸ்டைலில் அந்த குத்து டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப கேஷுவலாகவே அது வந்து அந்த ஓவர் டூ பண்ண மாதிரியே இல்லை. ரொம்ப போடும் போச்சுல ரொம்ப அந்த கேஷுவலாகவே இருந்துச்சு. எனக்கு வேற லெவல். 10க்கு 10 கொடுக்கலாம், 10க்கு 100 கொடுக்கலாம். சூப்பரா இருந்துச்சு. நல்லா கேட்டோம், நல்லா இருந்துச்சு பாட்டு. இந்த படம் இப்போ வந்து தெரியல. கண்டிப்பா வந்தா ட்ரெய்லருக்கு தான் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்றோம். ட்ரெய்லர் தான் கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் and subscribe. Thank you.